السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த காணொளியை காணுகின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பொழியக்கூடிய இந்த புனித ரமலானில் வல்லர் ரஹ்மான் தன்னுடைய கருணையின் பார்வையை நம் அனைவர்கள் மீதும் செலுத்துவானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக எண்ணற்ற அமல்களை செய்கின்றோம். அதிலும் குறிப்பாக புனிதமான இந்த ரமதானில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்காக நிறைய அமல்களை செய்கின்றோம். தொழுகின்றோம், ஜகாத்துகள் கொடுக்கின்றோம், சதகாக்கள் செய்கின்றோம், திக்ர்கள் செய்கின்றோம், நஃபிலான காரியங்கள் நிறைய செய்கின்றோம், அடுத்தவர்களுடைய பசியை போக்குகின்றோம். இப்படி எண்ணற்ற அமல்களை நாம் செய்து வருகின்றோம். இந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியுடையவைகளாக இருக்கின்றனவா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நபிமார்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், இறைநேசர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு அமலை செய்தால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்திலே எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் என்ற விஷயத்தை நாம் இன்று பார்க்கலாம். காரணம், நாம் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கின்றோம். அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால்தான் அதன் பரக்கத்தால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான வளங்களும், குறிப்பாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பொருத்தமும் உயர்ந்த சொர்க்கமும் நமக்கு கிடைக்கும். குர்ஆனுடைய ஒளியிலே பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வின் முதல் இறை இல்லமாகிய காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அதை கட்டிய நிகழ்வை அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடுகிறான். வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில். எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய அந்த வீட்டை கட்டினார்களோ, கட்டி முடித்த பிறகு அவர்கள் செய்த துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் இரட்சகனே, உன்னுடைய பொருத்தத்திற்காக எல்லா மக்களும் இங்கு வந்து உன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பணியை செய்தோம். இந்த பணியை, இந்த சேவையை நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு அமலை முடித்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்த துஆ, யா அல்லாஹ் இந்த அமலை ஏற்றுக்கொள்வாயாக
என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று அல்லாஹு தாலா சூரத் ஆலி இம்ரானில ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறான். இது காலத் இம்ரஅத்து இம்ரான ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன். இம்ரானுடைய மனைவி அவர்கள் சொன்ன வார்த்தையை நபியே தாங்கள் நினைவு கூறுங்கள். எனது இரட்சகனே, எனக்கு பிறக்கின்ற இந்த குழந்தையை இந்த பள்ளியின் பணிக்காக சேவைக்காக நான் அர்ப்பணம் செய்வேன் என்று நான் நேர்ச்சி செய்துள்ளேன் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்து அவர்கள் செய்த துவா என்ன தெரியுமா? ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் என்னுடைய இந்த நேர்ச்சியை, என்னுடைய இந்த நிய்யத்தை, என்னுடைய இந்த சிந்தனை, இந்த ஆசையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா தன் திருமறையிலே பதிவு செய்கிறான். ஆக ஒருவர் பள்ளியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பள்ளியை கட்டினார்கள். அந்த பள்ளியுடைய அந்த அமலை ஏற்றுக்கொள்வதற்காக துவா செய்தார்கள். அவர்கள் செய்த அந்த செயலுக்காக துவா செய்தார்கள். ஆனால் இவர்கள் அந்த பள்ளிக்காக தன்னுடைய குழந்தையை அர்ப்பணம் செய்வேன், அந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பைத்துல் மக்திஸுக்காக அந்த குழந்தையை அர்ப்பணம் செய்ய என்பதாக அவர்கள் நியத்து செய்த அந்த வரலாறை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஆக இவ்வுலக வாழ்க்கையில நாம் எந்த ஒரு அமலை செய்தாலும் அதற்கு பின்னால் யா அல்லாஹ் என்னுடைய இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக, நீ கபூல் செய்வாயாக என்ற வார்த்தையை பயன்படுத்துவது நபிமார்களுடைய ஒரு வழிமுறையாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் நன்கு விளங்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கூறப்பட்ட இரண்டு துஆக்களிலும் ரப்பனா தகப்பல் மின்னா, அதே போன்று ஃபதகப்பல் மின்னி என்று அவர் துஆ செய்த பிறகு அடுத்து அவர்கள் சொன்ன வார்த்தையை கவனித்தீர்களா? இன்னக அன்த ஸமீஉல் அலீம், எங்களை இரட்சகனே நிச்சயமாக நீ நன்கு கேட்கக்கூடியவனாக இருக்கின்றாய். அதே போன்று யா அல்லாஹ் நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த அமலை செய்தோமோ அந்த எண்ணங்களை நன்கு அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றாய். அலீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இது நபிமாருடைய வழக்கம். ஒரு அமலை செய்த பிறகு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிய பிறகு அல்லாஹை புகழ்வார்கள். அது போன்ற நல்ல ஒரு பழக்கத்தை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாமும் செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்வார்கள். இது அல்லாஹ் தஆலா சூரத் இப்ராஹிமுடைய 40வது வசனத்திலே குறிப்பிடுகிறான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, என்ற இரட்சகனே தொழுகையை சரிவர நிறைவேற்றின பாக்கியத்தை எனக்கு கொடுப்பாயாக, அதே போன்று என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளிகளாக ஆக்குவாயாக. எக்காலமும் உன்னுடைய வணக்க வழிபாடுகளிலிருந்து பின்தங்கிவிடக் கூடாது. யா ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா. ரப்பனா தகப்பல் வ ரப்பனா வ தகப்பல் துஆ, எங்கள் இரட்சகனே எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. மேல துஆ செய்றாங்க, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி, இரட்சகனுடைய தொழுகையை நாங்கள் தொழுகையை சரிவர நிறைவேற்றின பாக்கியத்தை கொடுப்பாயாக, அந்த பாக்கியத்தை எங்களுடைய சந்ததிகளுக்கும் வழங்குவாயாக என்று கூறிவிட்டு பிறகு துஆ செய்வார்கள். ரப்பனா வ தகப்பல் துஆ, எங்களுடைய இரட்சகனே எங்கள் துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதாவது நம்ம இப்போ துஆ செய்கிறோம், துஆ செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் ஓதி முடிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் அந்த இடத்துல ரப்பனா தகப்பல் துஆ அப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். எங்கள் இரட்சகனே எங்கள் துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தணும். இது அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ்விடத்தை எந்த அளவுக்கு அதிகமாக கேட்போமோ அதை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அதைத்தான் நபிமார்கள் வாழ்க்கையில் செய்து காட்டினார்கள். நமது உயிர்நிமையான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது குர்பானி கொடுத்தாலும் அந்த குர்பானியை கொடுக்கின்ற ஓதுவார்கள், பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத்தி முஹம்மதின். யா அல்லாஹ் நான் கொடுக்கின்ற இந்த குர்பானியை என் புறத்திலிருந்து முஹம்மதின் புறத்திலிருந்தும் அவர்களுடைய குடும்பத்தாரின் புறத்திலிருந்தும் அதே போன்று அவருடைய உம்மத்தின் சார்பாக ஏற்றுக்கொள்வாயாக, அங்கும் தகப்பல் ஏற்றுக்கொள்வாயாக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் நம்ம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நிறைய ஹதீஸ்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு பார்க்கின்ற பொழுது நிறைய துஆக்கள் இப்படி வரும். அவர் துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள்.
உதாரணமாக நோன்பு வைக்கிறோம். நம்ம நோன்புடைய காலங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு திறக்கிற எப்படி துஆ செய்வார்கள்? கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஃப்தர قال اللهم لك صمت وعلى رزقك افطرت فتقبل مني. அந்த ஃபதகப்பல் மின்னிங்கிற அந்த வார்த்தை அங்கே பயன்படுத்தி, யா அல்லாஹ் நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக, உனக்காக நோன்பு நற்றேன். யா ரஹ்மான் யா அல்லாஹ், உன்னுடைய ரிஸ்கை கொண்டு நான் நோன்பு திறக்கின்றேன், என்னுடைய இந்த நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எவ்வளவு பெரிய வாக்கியம்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு காட்டித் தருகின்ற அழகிய வழிகள். ஆக அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, புனிதமான இந்த ரமலானில் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விற்கு பொருத்தமான அமல்களை செய்ய வேண்டும். எந்த அமலை செய்தாலும் சரி, அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுந்த அமலாக இருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அமல்கள் செய்வதிலே காட்டுகின்ற ஆர்வத்தை விட, தேட்டத்தை விட, அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதிலே ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்ற அந்த ஆசையும் தேட்டமும் நமக்கு வர வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மிக பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் நபிமார்கள். எல்லா விதமான பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களும் கூட. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வான் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்ட நபிமார்கள், எல்லா பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட நபிமார்கள் அமல் செய்த பிறகு, யா அல்லாஹ் என்னுடைய இந்த அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயா என்று துஆ செய்கிறார் என்று சொன்னால், காலை எழுந்தது முதல் இரவு வரையிலும் ஒவ்வொரு நாளும் பாவத்திலே மூழ்கி கிடக்கின்ற நாம் எத்தனை பேர் அல்லாஹ்விடத்திலே இது போன்ற துஆக்களை செய்ய வேண்டும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற நபிமார்களுடைய அழகிய சுன்னத்தான வழிமுறைகளை நான் வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். குறிப்பாக எண்ணிலடங்கா அமல்களுக்குண்டான எண்ணிலடங்கா கூலிகள் வழங்கப்படக்கூடிய இந்த புனித ரமலானில், யா அல்லாஹ் நான் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒவ்வொரு அமலுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நாம் மன்றாட வேண்டும். அப்போ நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை போன்று, சஹாபாக்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை போன்று, அவர்கள் துஆவின் மூலமாக, அமல்களின் மூலமாக என்னென்ன வாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அந்த வாக்கியங்களை நாமும் பெற முடியும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது. வல்ல ரஹ்மான் புனிதமான இந்த ரமலான் பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்று அல்லாஹ் பொருந்தி கொண்ட, அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட நல்லவர்கள் சாலிஹீன்கள் கூட்டத்திலே நாளை மறுமையில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.